பிரார்த்தனை செஞ்சேன். திலகா கிடைக்கணும்னா நீங்க கண்ணீர் விட வேண்டாம், பிரார்த்தனை பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை போலீஸ்ல சொன்னா போதும். என்ன சொல்லணும்? காஞ்சனா கெட்டவன்னு சொல்லணும். அவ கெட்டவன்னு உங்களாலேயே நிரூபிக்க முடியலங்கிறப்ப ஏன் வார்த்தை அதை உண்மையாக்கிடுமா என்ன? உண்மையாக்கும்மா. போலீஸ்க்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அதை விட காஞ்சனா என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காளே கௌரி. அவ நல்ல புத்திசாலி. யார புடிச்சா காரியம் தன் பக்கமா சாயம்னு தெரிஞ்சு சாமர்த்தியமா உங்க நிழல்ல நிக்கிறா. நம்ம வீட்டு திலகா இப்போ எந்த நிழல்ல யார் நிழல்ல நிக்கிறானே தெரியலையே. அம்மா அப்பா நிழல்ல நிக்கிற பொண்ணுங்களுக்கே இப்ப பாதுகாப்பு இல்லங்கிறப்ப நினைவே இல்லாதவ எங்க இருக்கானே தெரியலையேமா. டென்ஷன் ஆகாத பாண்டியம்மா. சதா சர்வ காலமும் திலகாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் உனக்கு உடம்பே சரியில்லாம போச்சு. உயிர் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு, பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு கௌரவமா இருக்காளா இல்லன்னா மானம் போய் மண்ணுல புதஞ்சிட்டாளான்னு தெரியலையே. அக்கா, அந்த மாதிரி சொல்லாதீங்க அக்கா. நினைச்சாலே கொலை நடுங்குது. நினைக்காம இருக்க முடியல அண்ணக்கொடி. நின்னாலும் உட்காந்தாலும் படுத்தாலும் அதே நினைப்பாதான் இருக்கு. இதுக்கெல்லாம் சீக்கிரமாவே தீர்வு வருமா? வரும்னு சொல்றீங்களே தவிர வந்த பாடா இல்லையே. ஒவ்வொரு ராத்திரியும் வரும்போதும் திலகா நிலைமை என்னன்னு திக்குன்னு இருக்குதுடி. நீங்க மட்டும் புகார் தாங்க. தூக்கிட்டு போய் அவளை உரின்னு உரிச்சிடுறேன். காஞ்சனா தான் திலகாவை ஒளிச்சு வச்சிருக்கா. அதுல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கா. காஞ்சனா அவ அப்பா உதவியோட திலகாவை ஒளிச்சு வச்சிருக்கா. தங்கத்தோட அவ கழுத்துல தாலி கட்டின பின்னால திலகாவை விட்டுருவா. அந்த மாதிரி இருந்தா காஞ்சனா அப்பா ஏமா என் அண்ணன் கிட்ட தாம் தூம்னு குதிக்கணும்? அதான்ப்பா புத்திசாலித்தனம். எவன் திருடினானோ அவனே திருடன்னு கத்துனா ஊர் உலகம் அவனை சந்தேகப்படாதுல. பாவம், அவங்களுக்கு உண்மைங்கிறது நெருப்பு. அத பஞ்சு பொதியில ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு தெரியல. பாவம் திலகா, அவளை நினைச்சாலே கலவரமா இருக்கு. அக்கா, மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது பெருசு இல்ல. மனசுல கவலையை தேக்கி வைக்க கூடாது. அது தப்புன்னு தெரியுது அண்ணக்கொடி. ஆனா மனசு கேட்கலையே. எப்படி இருந்த குடும்பம் நம்ம குடும்பம். ஊர் உலகமே நம்மள மரியாதையா கும்பிட்டுச்சு, மங்களகரமா பாத்துச்சு. ஊர்ல காது குத்தா இருந்தாலும் கல்யாணமா இருந்தாலும் முதல் பத்திரிக்கை நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. இப்போ அந்த மரியாதை போயிடுச்சு. பெரிய வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால கெட்டு போயிட்டா. அதுக்கு காரணமான தங்கதுரைய போலீஸ் பிடிச்சிருச்சு. எவ்வளவு ஒருத்தி நானும் தங்கதுரையால கெட்டு போனேன்னு பெரிய வீட்டுக்குள்ள வந்துட்டா. அந்த அவமானம் தாங்க முடியாம திலகா வீட்டை விட்டு போயிட்டான்னு இந்த ஒரு மாசமாவும் ஊர் நம்ம கதையை தானே பேசிட்டு இருக்கு. இந்த பேச்சுக்கெல்லாம் எப்ப ஒரு முடிவு வரும்னு தான் என்னோட கேள்வி, எதிர்பார்ப்பு எல்லாமே. உன்னை நான் என் மகளா பாக்கல கௌரி. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த வந்து மகா சக்தியா பாக்குறேம்மா. எப்படியாவது நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துமா. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திடு.